கோவையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு LGBTQ+ என்னும் மாற்று பாலின பாலீர்ப்பு கொண்ட மக்கள் சமூகத்தினர் ஒன்றிணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோவை ஹோப்ஸ் அருகே உள்ள தனியார் அரங்கத்தில் நடத்தினர். பொதுமக்களிடையே குயர் சமூகம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். சியாப் சார்பில் ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் தற்கால நிழல் பாவை கூத்து மற்றும் பங்கேற்பு அரங்கம் என்ற தலைப்பிலான கலை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. கலை வழி விழிப்புணர்வு சென்னையை சேர்ந்த தி ஓபன் ஹவுஸ் என்ற சமூக கலை அமைப்பால் நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. இந்த அமைப்பின் நிறுவனர் இசை பிரகாஷ் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அவர் கூறுகையில், எங்கள் அமைப்பு கடந்த 12 ஆண்டுகளாக விளிம்புநிலை மக்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. பொம்மலாட்டம் மட்டுமின்றி ராப் இசை மற்றும் நாடக கலை மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் என்றார். நிகழ்ச்சி குறித்து ஒருங்கிணைப்பாளர் TT சிவகுமார் பேசுகையில், இந்த நிகழ்ச்சி பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் குடும்பங்களால் புறக்கணிக்கப்பட்ட மாற்று பாலின பாலீர்ப்பு கொண்ட மக்கள் தங்களது திறமைகளை கண்ணியத்துடன் வெளிப்படுத்தும் ஒரு தளமாகவும் அமைந்தது. இந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் இனிவரும் ஆண்டுகளிலும் தொடரும் என்றும் இது சமூகத்தில் அனைவரையும் உள்ளடக்கிய நல்லுறவை வலுப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உடனடியா அந்த நபருடைய படம் வரைஞ்சு தரப்படும். கடைசியில தெரியும் இது ரொம்ப முக்கியமான. மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.